தலைவருக்கு உண்டான எல்லா உதவிகளும் செஞ்சு ஒரு படம் வர்றதா இருந்தா கூட அந்த அளவுக்கு செலவு பண்ணி 25 வந்து விஜய் அவர்களை வந்து அந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்தோம். 2.5 வருஷத்துல நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல எப்படி பயணிச்சேன்னா, பொதுச் செயலாளர் அவர்கள வந்து என்னை கூப்பிட்டு இப்படி வந்து அண்ணன் வந்து திமுகல இருக்கிறனால அண்ணனால இந்த கட்சி பணியை பண்ண முடியாது, அதனால நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தலைவர் சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி படத்துல வந்து அவங்க தங்கச்சி வந்து எந்த அளவுக்கு ராணுவத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு அஜித் அக்னலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முறையில தான் நான் உள்ள வந்து இந்த கட்சியில 2 வருஷமா உழைச்சேன். ஒரு முதல் கட்ட மாநாடு நடக்கும்போது அந்த இடத்துல நான் வந்து ஸ்டேஜ்ல இருக்கிற அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன எந்த ஒரு விஷயத்திலயுமே எனக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் 10 மணிக்கு தான் எனக்கு அழைப்பு வரும். ஏன் அப்படின்னா நாளைக்கு காலையில மீட்டிங்கை வந்து நான் வந்து அட்டன் பண்ணிடக்கூடாது, என்னோட வளர்ச்சி வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது பொதுச் செயலாளர் முதல்ல இருந்தே என்னை வந்து ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே தான் பார்த்துட்டே இருந்தாரு. உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா 2ஆம் ஆண்டு கல்வி திருவிழா நடந்தது. அதுல எப்படின்னா மீடியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா, தலைவர் அவர் விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த லைஃபே கட்டாச்சு. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெண்ணா இருந்து வந்து நான் புறக்கணிக்கப்பட்டேன். அவர்கிட்ட நான் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட போய் நான் ஒவ்வொரு செஞ்ச வேலைகளையும் நான் காட்டிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த வேலை பண்ணியிருக்கேன், இந்த வேலை பண்ணியிருக்கேன், இந்த வேலை பண்ணியிருக்கேன். ஆனா அவரை பார்க்கறதே அவ்வளவு பெரிய விஷயம். அவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் பார்க்கணும் அப்படின்னா அவரோட காலையில வந்து அவர் வாக்கிங்ல தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணா இருந்து நான் ரோட்ல நின்று இரவு பகலா அவரை உட்கார்ந்து சென்னைக்கு போய் வந்து வந்து அப்படி அந்த அளவுக்கு தான் நான் அவரை பார்த்துருக்கேன். அப்புறம் நான் போய் ஒரு விஷயம் சொல்றேன்னா, கட்சி சார்பா தூத்துக்குடியில வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் வேலை பாக்குறாங்க. அப்பவும் நான் அந்த ஆதாரத்தோட அவரை போய் பார்க்க போறேன். ஏன் இப்படி வந்து எனக்கு ஆப்போசிட்டா ஒரு குரூப் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இது என்னன்னு கேளுங்க. அப்பவும் அப்படியேம்மா தெரியலையம்மா யாருமா அப்படின்னு அப்படி ஒவ்வொரு நேரமும் எனக்கு ஆப்போசிட்டா ஒருத்தரை உருவாக்கி அந்த பொண்ணை வேலை பார்க்க விடாதீங்க, அந்த பொண்ணை வேலை பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டே தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து நாங்க கட்சியை வந்து மக்கள் இயக்கத்துல எங்க அண்ணன் எப்படி உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி இந்த 2.5 வருஷமா வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி போய் நான் தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டிலே இருக்கிற நம்பர் 1 அப்படின்னு நீங்க எல்லா மீடியாவுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்பர் 1 வந்து தூத்துக்குடி தான் தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சி. அது என்னன்னு அப்படின்னா, நான் வந்து அந்த அளவுக்கு என்னோட உயிர் உடல் எல்லாத்தையுமே கொடுத்துதான் நான் அந்த கட்சி அந்த அளவுக்கு வளர்த்தேன். அவர்கிட்ட போய் ஒவ்வொரு முறையும் நான் முறையிடுறேன், ஏன்னா நடக்கு அப்படின்னு. கடைசி ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட போய் சொல்றேன், எனக்கு ஆப்போசிட்டா இவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். கம்ப்ளைண்ட் பண்ண போற ஆள் அவர்கிட்ட இருந்து வெளியே வராங்க உள்ள இருந்து. ஆனா அவர் என்னைய ரூம்ல விடாம அவங்கள்ட்ட வச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்பவும் நான் வெளியே வரும்போது சொல்லிட்டு வரேன், இங்க உண்மையான ஆட்களுக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தோட தான் நான் வெளியே வரேன். அதுக்கப்புறமும் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்கேன். மாவட்ட செயலாளர் அறிவிப்புக்கு முன்னாடி நான் அவரை போய் பாக்குறேன் ஒரு வாரமா. இன்னும் இப்படி வந்து அறிவிப்பு வரப்போது இப்படி சொல்றாங்க, அப்படியாமா தலைவர்கிட்ட பார்த்து சொல்றேன், அப்படியாமா தலைவர்கிட்ட பார்த்து சொல்றேன், இதேதான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு தவிர மாவட்ட செயலாளர் அறிவிப்பு நாளைக்கு காலையில மாவட்ட செயலாளர் அறிவிப்புனா எனக்கு அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு தான் எனக்கு தெரியுது. தெரிஞ்சு நான் என்னன்னு கேட்கிறேன். 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணேன், யாருமே போன் எடுக்கல. பொதுச் செயலாளருக்கு போன் பண்ணேன், யாருமே போன் எடுக்கல. அடுத்த நாள் அறிவிப்புக்கு போறேன், மாவட்ட செயலாளர் வந்து எஸ்டிஎல் சாமுவேல் ராஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே போட்டிருக்க 14 பேருமே கட்சிக்கும் மக்கள் இயக்கத்திற்கும் சம்பந்தமே இல்லாத உழைச்ச யாருக்குமே அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்கல. யாருமே விஜய் மக்கள் இயக்கத்துல பயணிச்சவங்களும் கிடையாது, கட்சிக்காண்டி வேலை பார்த்தவங்களும் கிடையாது. அதை நிரூபிக்கணும்னா நீங்க மீடியால என்ன நிரூபிங்க. நான் எந்த இடத்துல எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன், எந்த நேர்காணலுக்கு நான் கூப்பிட்டாலும் வருவேன். அதுல போட்டிருக்கவங்க யார் கட்சிக்காண்டி வேலை பார்த்தவங்கள நீங்க அந்த மாவட்ட செயலாளரை போட்டிருக்கீங்க. மாவட்ட செயலாளருக்கும் மக்கள் இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு இருந்தது, அவர் கட்சி சார்ந்த எந்த விஷயத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க, இப்படி ஒரு விஷயம் வெளியே போயிட்டு இருக்கு. நான் எல்லா 2ஆம் கட்ட தலைவர்களை பார்த்துட்டேன், பொதுச் செயலாளர் பார்க்க முற்பட்டுட்டேன், யாருமே பார்க்கல. மாவட்ட செயலாளர் அறிவிப்பு அன்னைக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தெருவுல தான் பேரிகார்டு இருக்கும். ஆனா மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் 7 ஸ்ட்ரீட் தாண்டி பேரிகார்டு வச்சிருக்காங்க. லேடி வந்து எஸ்கார்டா லேடிய போட்டிருக்காங்க. அன்னைக்கு யார் எந்த பெண்களும் அந்த கூட்டத்துல கிடையாது, நான் ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் இருந்தேன். ஆனா எனக்கு லேடி எஸ்கார்டு போட்டு என்னைய அங்க உள்ள நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நானும் வர எல்லா தலைவர்கிட்டையும் சொல்றேன், எனக்கு உள்ள அனுமதி கொடுங்க, உள்ள அனுமதி கொடுங்க, என்னை பார்க்க அனுமதி கொடுங்கன்னா பார்க்கவே இல்லை. இப்ப 2ஆம் கட்ட தலைவர்களும் பார்க்கல, பொதுச் செயலாளரும் பார்க்கல. அப்ப ஒரு
நிர்வாகியா இருந்தா நம்ம என்ன செய்வோம், ஒரு தலைவரை பார்த்து நம்ம முறையிடுவோம் அப்படிதான் நினைப்போம். நான் தலைவரை பார்த்து முறையிடுறதுக்கு வர்றேன். நான் இங்க நீங்க அந்த வீடியோவே பார்த்தா தெரியும். நான் அந்த வீடியோல இந்த சைடு நின்று நான் கையை காட்ட நினைக்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி போய் வந்து எல்லாருமே மறைக்கிறாங்க. நான் அவரை எடுத்து பார்க்கணும் உட்பட்டேன் அப்படின்னா 25 வருஷமா எங்க குடும்பத்துக்கும் அவருக்கும் ஒரு நல்ல உறவு உண்டு. எப்போ வந்தாலும் எங்க வீட்டுல சாப்பிடாம போக மாட்டாப்ல. அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தங்கையா இருக்கும். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம முறையிட்டா நம்மளோட முறையீட வந்து அவர் கேட்பாரு அப்படின்னு நினைச்சுதான் நான் போறேன். நான் அந்த காரை கிராஸ் பண்றேன். அந்த காரை வந்து அவ்வளோ ரேஸ் பண்றாங்க. ஆனா அவர் பின்னாடிதான் உட்காந்துருக்காரு. அவ்வளோ ரேஸ் பண்றாங்க ஆக்சிலேட்டர்ல. அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம நார்மலா ஒரு ரோட்ல நம்ம ஒரு கார்ல போனா ஒரு நாய் குறுக்க வந்தா கூட என்ன செய்வோம், ஒரு 2 செகண்ட் வந்து அந்த காரை வந்து ஸ்லோ பண்ணிட்டு அந்த நாய்க்கு விடுவோம். அந்த ஒரு இது கூட இல்லாம காரை அந்த அளவுக்கு ரேஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே உயிர் பயம் வரதான் செய்யும். நான் காரை வந்து நான் தடுத்து நிறுத்துறேன். என்னைய பார்த்துட்டு எனக்கு பின்னாடி உள்ள 2 தம்பியும் தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் காரை மறிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் நீலாங்கரையில போய் அவர் காரை மறிக்க முடியாதா? ஏன் நான் காலையில 9:30 மணில இருந்து 1:30 வரைக்கும் அவர் வரும்போதுதான் என்னால காரை மறிக்க முடியுமா? அப்படின்னாலும் அன்னைக்கு போனவங்க கிட்டத்தட்ட 100 பேர் போனோம். ஆனா கார் மறிக்கல நின்னது வந்து 3 பேரு. அந்த தம்பி அந்த வீடியோல பாருங்க, என்னை பிடிச்சி தள்ளி தான் விடுவான். ஏன் அப்படின்னா அக்கா மேல கார் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தள்ளி விடுவான். அந்த வீடியோ பாருங்க. அப்போ ஒரு தலைவர்கிட்ட எனக்கு வந்து முறையீடு கிடைக்கல. இங்க இப்படி நடந்துட்டு இருக்கு. உள்ள வந்து பேட்டி கொடுக்காங்க. ஒரு 15 பெண்கள் உள்ள வச்சு இவங்க வந்து டிஎம்கே கைக்கூலி, இவங்க தன்னைத்தானே மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து எங்களை வந்து வேலை பார்க்க விடல. இல்லைங்க, நானா மாவட்ட பொறுப்பாளர் தன்னைத்தானே 25 வருஷம் மக்கள் இயக்கத்துல உழைச்சனாலதான் நாங்க மாவட்ட பொறுப்பாளர்ங்கிற பதவியிலே இருந்தோம். அன்னைக்கு வந்து என்னை டிஎம்கே கைக்கூலின்னு சொன்னதுக்கு அவங்க ஏதாட்டும் ஒரு ஆதாரத்தை கொடுக்கட்டும். நான் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல கலைஞர் அவர்கள் வந்து 90 வயதா இருந்தாலும் ஒரு மாவட்டத்திலேயே ஒரு நிர்வாகிகளுடைய பிரச்சனை இருந்தா அவர் கூப்பிட்டு யாருக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை கேட்கிற அளவுக்கு இந்த கட்சியோட செயல்பாடு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நான் அவ்வளவு முறையிட்டு இருக்கேன். உள்ள போயிட்டாரு. அப்ப என்ன செய்யணும், அந்த இடத்துல உங்களால இறங்க முடியல, எனக்கு பதில் கொடுக்க முடியல, அந்த க்ரௌட் அப்படி இருக்குன்னா அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணை கூப்பிடுங்க. அந்த பொண்ணு வேலை பார்த்துருக்கு 25 வருஷமா. அந்த அவங்களோட குடும்பம் எனக்கு தெரியும். அவங்கள எந்த பிரச்சனைன்னு கேட்போம். அப்பவும் இல்லை. வாசல்ல இருந்து தர்ணா பண்றோம். அப்பவும் யாருமே கேட்கவே இல்லை. கடைசியில மறுபடியும் வந்து நான் அந்த இடத்துல பிரஸ் மீட் கொடுக்க, நான் கண்டிப்பா வந்து இந்த கட்சிக்காண்டி உண்மையா உழைப்பேன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் பொதுச் செயலாளரை போய் நான் பார்க்க போறேன். பொதுச் செயலாளர் வந்து இறங்கி வர மாட்டேங்காரு. இவன் உன்னை யாருமா இங்க வர சொன்னா, உனக்கு யாருமா சொன்னா, நீ ஒரு படிச்ச பிள்ளை தானே, நீ ஒரு ஆசிரியர் பணியை விட்டுட்டு தானே இந்த கட்சிக்கு வந்த, உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாதா, உனக்கு ஒரு சுய புத்தியே கிடையாதா, தயவு செஞ்சு நீ இங்க இருக்காத, நீ வெளியே போ, வேற கட்சிக்கு போ, ஏன் இங்க வந்துகிட்டே இருக்க, ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, 1000 தடவை சொல்றேன்ல வரக்கூடாதுன்னு என்னைய வேற கட்சிக்கு போன்னு சொன்னது பொதுச் செயலாளர் தான். அவரை எந்த மீட்டிங்னாலும் எந்த பிரஸ் மீட்னாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். என்னைய வேற கட்சிக்கு போமா, இங்க இடம் இல்ல அப்படின்னு சொன்ன பொதுச் செயலாளர் எந்த பிரஸ் மீட்லயும் என்ற நேர்காணல்ல வந்து என்கிட்ட உட்காரட்டு நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, என்கிட்ட நீங்க சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு. உனக்கு தன்மானம் இல்லையா? பெண் பாதுகாப்பு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அங்க சமத்துவம் சமூக நீதிங்க அங்க எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாவட்ட செயலாளர் அறிவிப்புலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வேலை பார்த்தேன். வேலை நிறுத்த பிரச்சனையில யாருமே இல்லாத இடத்துல நான் 2 நாளா அந்த இடத்துல இருந்தேன். ஆதவர்ஜுன் அவங்க வந்தாங்க, பேசினாங்க, முடிச்சாங்க. ஆனா அதே பிரஸ் மீட் இதே திருநெல்வேலியில தலைவர் அவர்கள் சொல்றாங்க வேலை நிறுத்த பிரச்சனை எப்படி நடந்தது அப்படின்னு. ஆனா அதற்கு எடுத்து கொண்டு போன காரணமே நான் தான். நான் கடைசி வரைக்கும் அவர் வந்து தூத்துக்குடி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா நம்மளை கூப்பிடுவாங்கன்னு. தூத்துக்குடியில அந்த அளவுக்கு களத்தை உருவாக்கி வச்ச எண்ணியை அடிச்சுட்டு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு அந்த இடத்துல நிறுத்துறாங்க. டிவிகே வேட்பாளரை இப்ப ஸ்ரீநாத்தை போட்டிருக்காங்க. ஏன்னா இதுவுமே பொதுச் செயலாளரோட முழுக்க ஒரு முறைகேடான விஷயம். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல மீனவ இனத்துக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்கணும்னு ஒதுக்குனது அவர் ஸ்ரீநாத்தை மீனவ சமுதாயமா காட்டி அவர் வந்து தளபதியோட நெருங்கின நண்பர். இந்த 2 விஷயத்த காட்டி அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்காங்க. நான் அப்பவும் சொல்றேன், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்ரீநாத் அவர்களை கூட்டு பேசி உங்களுக்கு தான் சீட்டு தலைவர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கீழே நான் தான் வேலை பார்ப்பேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல வச்சு என்கிட்ட பேசும்போது அப்பவும் சொல்லி அப்படிதான் ஏமாத்தி அனுப்புறாங்க. அப்போ ஒரு தலைவர்ங்கிறவரு என்ன செய்யணும், ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு பேசி அது வந்து நியாயம் கொடுக்கணும். இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு தப்பு பண்ணாலே நீதிமன்றத்துல என்ன செய்யறாங்க, ஒரு அந்த இடத்துல கூப்பிட்டு அந்த குற்றவாளியை வந்து
நீங்க வாங்க, இந்த தப்பு பண்ணிருக்கீங்க, இதுதான் உங்க மேல உள்ள தப்பு, இந்த குற்றம் நீங்க பண்ணிருக்கீங்க, இந்த நாளுக்கான தண்டனை அனுப்பிச்சாங்க. ஆனா இது வரைக்கும் நான் இந்த இடத்துல நான் தைரியமா சொல்றேன், நான் என்ன தப்பு பண்ணனால நீங்க என்னை வந்து தமிழக வெற்றி கழகத்துல எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, ஏன் நீங்க கேண்டிடேட் கொடுக்கல, என்ன தப்பு இருந்தா என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே, இதான் பிரச்சனை. அன்னைக்கு தர்ணா பண்ணிட்டு இருக்க பொதுச் செயலாளர் பின்வாசல் வெளியே போறாரு, ஏன் ஏமா இந்த வா நீ தப்பு பண்ணிருக்க, இதனாலதான் நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு நேர்பட என்ன சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கும் கிடையாது. ஆனா நான் எல்லா அவரோட குடும்ப லைஃப எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு குழந்தை முதல்ல எப்படி வளருது அப்படின்னு பாருங்க. அவங்களோட தகப்பனதான் ஹீரோவா இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அவரை ஹீரோங்காங்க. சொந்த பிள்ளைங்க அவரை ஹீரோவா எடுத்து இப்ப நினைக்கிறாங்களா, அதுவும் கிடையாது. அவரு கூட பர்சனலா உள்ள ஒருத்தர் சொல்றாரு, நான் அவர்கிட்ட அழுதுட்டே சொல்றேன், என்ன காரை மறிச்சேன், ஒரு மனிதாபிமானத்துல ஒரு பெண் ஒரு காரை மறிக்கிறாளேன்னு கூட இல்ல, அவங்க பெண் அவங்க வீட்டுல உள்ள ஒய்ஃபே அவங்க அப்படிதாம்மா இருக்கிறாங்க, ஒன்ட்டு நீ அவங்கள்ட்ட போய் நீதி கேட்டா அங்க எங்க நடக்க போகுது, இது ஒண்ணுமே நீதியே நடக்காது, நீ தயவு செஞ்சு நீ வெளியே போய் ஏன் இன்னும் ஏமாந்துட்டே இருக்க இந்த இடத்துல. அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாத ஒரு இயக்கம். இத்தனை வரைக்கும் பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களே, எத்தனை பெண்கள் மக்கள் இயக்கத்துல இருந்து உடைச்சவங்க, கிட்டத்தட்ட 120 150 சீட்டு கொடுத்துருக்கீங்க. எத்தனை பேர் மக்கள் இயக்கத்துல உடைச்சவங்க, எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்துக்காண்டி அவங்க வேலை பார்த்தவங்க, எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஊழல் ஊழல் ஊழல், காசு வாங்க மாட்டேன். நீங்க பதவியே காசு வாங்கி தாங்க போட்டீங்க, யாராட்டு சொல்லிட்டு பாப்போம் இல்லன்னு, பதவியே காசு வாங்கி போட்டீங்க. சீட்டை எடுத்துக்கோங்க, எல்லா சீட்டுமே விற்பனை பண்ணப்பட்டது, அவ்வளவுதான். 150 நான் டிஎம்கே கைக்குலினா அதுக்கு முந்தின நாள் வந்து அமைச்சரா இருந்த ஒருத்தர் வேற கட்சியில இருந்து வந்து அங்க போறாங்க, அவங்களுக்கு சீட்டு. 15 நாள் ரிமாண்ட்ல ஜாமீன்ல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. கற்பழிப்பு வழக்குல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. நான் என்னங்க தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு கொடுக்கல, எனக்கு முறையான காரணத்தை என்ன சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க சீட்டு கொடுத்தாங்களே தவிர பணம் வாங்காம கொடுக்கல. நான் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இறங்கிட்டு வந்துட்டேன், மக்கள் சேவை பண்ண போறேன்னா உங்க சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுங்க. மத்தவங்ககிட்ட வாங்கி கொடுக்கணும்னா இப்ப எத்தனை பேருக்கு நீங்க சீட்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, எலெக்ஷன் செலவுக்கு எத்தனை பேருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, அதுவும் கிடையாது. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்காங்க. இதை நான் நிறைய இடத்துல நானே பேசியிருக்கேன். ரிசர்வ் தொகுதியில யார் யாருக்கு ரிசர்வ் தொகுதினா அந்த தொகுதியில வந்து தனி தொகுதின்னு அர்த்தம். அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். தலித்துகளுக்கு நீங்க சாதாரண வந்து ஒதுக்கப்பட்ட தொகுதியில மட்டும்தான் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களே தவிர வந்து அவங்களுக்கு யாருக்குமே சீட்டு கொடுக்கல. அப்ப எந்த விதத்துல சொல்றீங்க சம வாய்ப்பு கொடுத்துருக்கோம், சம உரிமை கொடுத்துருக்கோம் அப்படின்னு? அதுவும் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. உழைத்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல எந்த பொறுப்புமே கொடுக்கப்படல, இதுதான் உண்மை. என்னைய மாதிரி இந்த ஒரு அஜித்தா இல்ல, இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உழைச்சிட்டு ஓரமா உட்கார்ந்துருக்காங்க. நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த விமர்சனங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் உண்மையா உழைச்சிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல, சீட்டு கொடுக்கல, அதனால நீங்க கட்சி விட்டு போயிடலாமா அப்படின்னு. ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? எல்லா தலைவர்களுமே வேற வேற கட்சியில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க பொறுப்பு கொடுக்காம இருந்தீங்க, வந்த உடனே உங்களுக்கு ஒரு பொறுப்பை வாங்கிட்டு தானே வேலை பார்த்துட்டீங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியில வந்தாலுமே ஒரு பொறுப்புல இருந்தாதான் மக்கள் பணி செய்ய முடியுமே தவிர பொறுப்புல இல்லாம யாருமே மக்கள் பணி செய்ய முடியாது. ஏன் நீங்க வந்தவொடனே முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க 400 கோடி 500 கோடி சம்பளம் வாங்குறீங்களா, அதுல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல மக்கள் பணி பண்ணுங்க. ஏன் முதல்வர் ஆனாதான் மக்கள் பணி செய்ய முடியுமா? அப்ப எதுக்கு முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அங்கீகாரம் இருந்தாதான் மக்களுக்கு வந்து பணி செய்ய முடியும். அதே அங்கீகாரத்தை தான் நான் கேட்டா நீங்க சீட்டு கொடுக்கலான்னு வேலை பார்க்க மாட்டேங்க, நீங்க பொறுப்பு கொடுக்கலான்னு வேலை பார்க்க மாட்டேங்க. எனக்கு பொறுப்புல இருந்தாதான் மக்கள் பணி செய்ய முடியுமே தவிர பொறுப்புல இல்லாம யாருமே செய்ய முடியாதுங்க. அப்பன்னா நீங்க யாருக்குமே கேண்டிடேட் கொடுத்துருக்கே கூடாது, எல்லாத்தையும் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு தான் இப்படி இந்த கட்சியோட நிர்வாகம் இருக்கு. ஆனா நான் எந்த கட்சிக்கு போகாம எல்லா கட்சிகளுக்கும் என்னை அழைப்பு விடுத்தாங்க, நான் போகல. ஆனா நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நான் வேலை பார்க்கல, தமிழக வெற்றி கழகத்துக்காக வேலை பார்த்தேன். ஒரு பெண்ணா இருந்து நான் நிராகரிக்கப்பட்டேன். ஆனா தாய் உள்ளத்தோட தலைவர் ஸ்டாலின் அவர்களும், சகோதரி உள்ளத்தோட கனிமொழி அம்மா அவர்களும், அண்ணன் உள்ளத்தோட அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் என்னை தொடர்பு கொண்டாங்க. இம்மா நீ இவ்வளவு உழைச்சிருக்க, உனக்கான அங்கீகாரத்தை, உன் இனத்துக்கான அங்கீகாரத்தை நாங்க கொடுக்குறோம், நீங்க எங்கள்கிட்ட வந்து வேலை பாருங்கன்னு. நான் இந்த இடத்துலயும் சொல்றேன், நான் எந்த பணத்திற்காக சம்பாதிக்கணும், எனக்கு மக்கள் பணி செய்யணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் தாங்க, அந்த ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேன். ஆனா
நான் 1000 முறை இல்லைங்க, 5000 முறை நான் ஓப்பனா சொல்ல போனா பொதுச் செயலாளர் காலில் விட்டு நான் கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இந்த கட்சியில ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உண்மையா உழைக்கணும்னு வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. ஆனா என்னை உதாசீனப்படுத்திட்டு இது வரைக்கும் எனக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கல. எக்ஸாம்பிள் சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டத்துல 6 தொகுதி இருக்கு. இந்த 6 தொகுதியில யாரு கட்சிக்காண்டி வேலை பார்த்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க? இந்த 6 பேர்ல யார் மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? சுபத்ரா முருகன் அவங்க துணை பொதுச் செயலாளர். அவங்க கட்சிக்காண்டி என்னங்க பண்ணாங்க? மாவட்ட செயலாளர் அறிவிப்புக்கு முன்னக்கூட்டியே அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு எதுல இருந்து கொடுத்தீங்க? காசை வாங்கிட்டு தான் கொடுத்தீங்க. அவங்க கட்சிக்காண்டி வேலை பார்த்தாங்களா இல்ல மக்கள் இயக்கத்துல வேலை பார்த்தாங்களா? ஆனா இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல வேட்பாளர் போட்டிருக்கீங்க, கட்சிக்காண்டி வேலை பார்த்தாங்களா மக்கள் இயக்கத்துல வேலை பார்த்தாங்களா? இல்ல. திருச்செந்தூர்ல போட்டிருக்கீங்க, இல்ல. தூத்துக்குடியில போட்டிருக்கீங்க, ஸ்ரீவைகுண்டத்துல போட்டிருக்கீங்க. எதுலையுமே ராத்திக்குளம் கோயில்பட்டி எதுலையுமே 6 தொகுதியிலுமே கட்சிக்காண்டி வேலை பார்த்த வேட்பாளர்கள் கிடையாது. அந்த பொறுப்புல உள்ளவங்களும் மக்கள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமும் கிடையாது. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் என்னோட சொந்த பணத்தை செலவழிச்சு எல்லாரோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் இனம் மதம் தாண்டி நான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் அந்த கட்சியை வளர்த்தேன். ஆனா இந்த கட்சி என்னை ஒரு நாயா கூட மதிக்கலைங்க. ஒரு நாய் கூட வாசல நீ 10 தடவை நின்னா ஒரு தடவை சாப்பாடு போங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பாக்குறதுக்கு நான் அந்த அளவுக்கு நான் என் கூட இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் தெரியுங்க. நான் அந்த அளவுக்கு அவரை போய் டெய்லி பார்க்கணும் 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 பார்க்கணும். அட்லீஸ்ட் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க 2 பொண்ணுல நானும் ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. அந்த அளவுக்கு நான் அவர் கேட்டிருக்கேன். ஒரு தலைவரும் மதிக்கல, 2வது கட்ட தலைவர்களும் இல்ல, யாருமே இல்ல. ஆனா ஒரு நிராகதியா நிற்கப்பட்ட நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் என்னை அழைச்சாங்க. நான் அந்த கட்சியோட என்னை இணைச்சு கொண்டேன். நான் என்னோட மக்கள் பணி பணத்திற்காக அல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட மக்கள் பணி கஷ்டப்பட்ட என்னைக்கு அவசரம் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம செய்ய முடியாது. என்னோட இனத்துக்கான அங்கீகாரத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தரும் சொல்லியிருக்காங்க. என்னோட மக்கள் பணிக்கான அங்கீகாரத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தரும் சொன்னனால என்னோட முழு மனசோட நான் என்ன இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் இணைச்சுக்கிட்டேன். யாருக்காட்டு ஏதாவது கேள்வி கேட்கணும் சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல, நான் பொதுச் செயலாளர் மேல குற்றச்சாட்டு வைக்க அப்படின்னா இந்த விஷயம் ஏன் விஜய் அவர்களுக்கு தெரியலன்னு நான் கேக்குறேன். அவர் தான் தலைவர். ஒரு கட்சி தலைவருக்கு என்ன செய்யணும் தெரியணும் அப்படின்னா கீழ்மட்டத்துல என்ன நடக்கணும். இதே நான் தான் சொல்றேன். ஐயா கலைஞர் அவர்கள் 90 வயசுலயும் ஒரு மாவட்டத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க கூப்பிட்டு இப்போ ஒரு மாவட்டத்துல என்ன பிரச்சனைப்பா, இது பிரச்சனைப்பா, நீ இது தப்பு பண்ணிருக்க, அதனால உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ தலைவர் அவர்கள் தான் அதை முடிவு பண்ணணுமே தவிர ஒரு கட்சியை பொதுச் செயலாளர் அதை முடிவு பண்ண முடியாது. இப்ப சீட்டு காசை வாங்கி குடிக்கீங்க, அது யாருக்கு போகுது? தெரிய மாட்டேங்குது. அப்ப எப்படி நாட்டு நடப்பை பத்தி பேச முடியும்? அவரால் நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்? கட்சியில சாதாரண ஒரு அடிமட்டத்துல இருக்கிற அப்படி நாட்டு இந்த அளவுக்கு பிரபலியமா இருக்கிறனால இவ்வளவு பேருக்கு தெரியல. என் பிரச்சனையை கேட்டிருக்கீங்க. சாதாரணவங்க வெளியே வர முடியுமா நினைக்கீங்க? என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க வேலை பார்த்து? எல்லாருமே குரல் கொடுத்தாதான் பொதுச் செயலாளர் எல்லாத்துக்குமே பதவிங்கிற ஒரு விஷயத்த காட்டி நீ அந்த பொண்ணு கூட போனா உனக்கு இந்த போஸ்டிங் கிடையாது, நீ இந்த பொண்ணை விட்டு வெளியே இந்த கட்சியில இந்த இடத்துல உனக்கு இந்த பொறுப்பு தர அப்படிங்கிறாரு. இந்த தேர்தல்ல உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்? யாருக்கு ஆதரவு கொடுக்கும்? இந்த தேர்தல எனக்கு அங்கீகாரம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எனக்கு பிரச்சாரம் இருக்கு, தவிர வேற யாருக்கு இருக்கு? எதை முன்னிறுத்தி உங்களுக்கு பிரச்சாரம் இருக்கும்? இந்த தேர்தல்ல மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லி நீங்க வாக்கு கேட்க போறீங்க? எனக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டது. நான் ஒரு மக்கள் பணி செய்யறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு மக்கள் பணிக்கான என் இனத்துக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு என்னோட பிரச்சாரம் மாவட்டம் ஃபுல்லா இருக்குமா, வடக்கு மாவட்டம் அந்த மாதிரி தான் இருக்கு? அதுதான் நானும் சொல்றேன். காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட 150க்கு மேல அவங்க அப்படிதான் கொடுக்குறாங்க. இங்க நீங்க காரம் அரைக்கும் போதே பொதுச் செயலாளர் உங்களை உண்மையில பேசினாருங்களா? வேற கட்சியில மாற்று கட்சியில போகணும், அப்ப ஏன் நீங்க அந்த முடிவு எடுக்கணும்? நான் அப்படியாட்டு இந்த தலைவருக்கு என்னைக்காவது ஒரு விஷயம் தெரிஞ்சிடாதா, மத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் என்னோட பிரச்சனையை கொண்டு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் காரம் மறைச்சதுக்கு அப்புறம் என்னோட பணியை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன். இன்னொன்னு என்ன, பொதுவா சொல்ல போனா நான் ஒரு ஆசிரியர். ஆனா என்னோட ஆசிரியர் பெண்ணையும் விட்டுட்டு நான் ஒரு மீனவ சமுதாயத்துல ஒரு கடைசி ஒரு ஊர்ல இருக்கிற பொண்ணு. நானும் என் இனத்துக்கான குரல் என் மூலமா எழுப்பப்படாதா
அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நான் அந்த அரசியலுக்குள்ளேயே வந்தேன். ஆனா எனக்கு ரெண்டுக்கான அங்கீகாரமும் கிடையாது. நான் ஒரு ஆசிரியங்கிற ஒரு அங்கீகாரம் அவங்க கொடுக்கவே இல்லை, நான் மீனவ பெண்கிற ஒரு அங்கீகாரத்தையும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட முகம், அவங்க வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னு வச்சுதான் கேண்டிடேட் அறிவிக்கணும். ஆனா என்னோட சொந்த தொகுதியில அது ரெண்டையுமே மறைக்கணுங்கிறது, அவர் நண்பர் அந்த ஒரு விஷயம், அவர் மீனவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அவருக்கும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கும் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. மக்கள் பிரச்சனை தெரியுமா? அதுல எத்தனை வார்டு இருக்குன்னு தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? எதுவுமே தெரியாது. திடுத்துப்புன்னு ஒருத்தர் வேட்பாளரா கொண்டு நிப்பாட்டுறீங்களே, ஏன் அப்படின்னா என் மேல முழுக்க என் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சினால மட்டும்தான் அதை எடுத்தாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. நடக்கு அது வந்து 10th 12th படிச்ச முதல் 2ஆம் 3ஆம் அவங்க எடுத்தவங்களை வந்து உள்ள கூட்டிட்டு போகணும். அதற்கான எல்லா விஷயங்களையும் நான் ரெடி பண்ணி நான் கொண்டு போயிருக்கேன். உள்ள போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கொடுத்துட்டு வந்து அதற்கான பாஸ் எதுவுமே எனக்கு வரவே இல்லை. நான் அதுக்கு முந்தின நாள் நைட்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஆனா அதுக்கான பாஸை வந்து இந்த ஆப்போசிட் டீம்ல உருவாக்கி வச்சிருக்காங்களே போச்சுல, அந்த டீம் கையில அந்த பாஸ்லாம் இருக்கு. பிள்ளைங்க எல்லாம் ஏன்ட்ட இருக்காங்க. அந்த ஒரு பிள்ளைங்களோட அது வந்து ஒரு பொண்ணு வந்து துப்புரவு தொழிலாளரோட பொண்ணு, இன்னொரு பையன் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களோட பையன். அவங்க 2 பேருக்கும் ஃபீஸ் என்னோட சொந்த பணத்துல இருந்து தான் நான் கட்டியிருக்கேன். கட்டிட்டு அவருக்கு வந்து பாஸ் வரலையேன்னு சொல்லி ஃபோன் பண்ணா அந்த பாஸ் எல்லாமே வந்து எதிராக உட்காந்துருக்கவங்க அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு அவர் பொதுச்செயலாளரை பார்த்து நான் போய் கேட்குறேன், இல்லை இப்படி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க, பிள்ளைங்களுக்கு பாஸ் இல்லை. அப்படியாமா உனக்கு மட்டும் பாஸ் வாங்கிக்கோ, அந்த பிள்ளைங்கள பாஸ்னா காலையில வாங்கிக்கோ. காலையில வந்து 6 மணிக்கு அடிக்க, 7 மணிக்கு அடிக்க, 8 மணிக்கு அடிக்க, எடுக்கவே இல்லை. கடைசியில மாமல்லபுரம் அந்த மண்டபத்துல போய் பிள்ளைங்களோட வெயிட் பண்றேன். என் பாஸ் இல்லை. என் பாஸை எதிர்த்து யாரை உருவாக்கி வச்சிருக்காங்களோ அவங்க கையில இருக்கு. நான் வெளியே நின்று கேட்டுட்டே இருக்கேன், பாஸ் இல்லாம பிள்ளைங்க எல்லாம் வெளியே நிக்காங்கன்னு. அப்போ மதுரை மாவட்ட செயலாளர் அவர் உள்ள வந்து பிள்ளைங்களை உள்ள கூட்டிட்டு வந்துருங்க, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடாதீங்க, பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலயும் பொதுச் செயலாளர் வந்து என்னைய வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து இந்த பொண்ணு வளரக்கூடாது, இந்த பொண்ணு வரக்கூடாது, இந்த பொண்ணுக்கான எந்த அங்கீகாரமும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னை அந்த அளவுக்கு வந்து நான் சொல்றேன்னா, ஒரு பெண்ணா இருந்து நான் அதிகமா வந்து பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் பட்டது வந்து இந்த கட்சியில தான். இந்த கட்சியில வந்து பெண்களுக்கான எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையவே கிடையாது. நான் திரும்ப இந்த இடத்துல சொல்றேன், ஒரு பெண்களுக்கான எந்த ஒரு அடையாளமும் கொடுக்கல. ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என் இனத்திற்கான அடையாளத்தை, என் மீனவ மக்களுக்கான அடையாளத்தை வந்து எனக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. மக்கள் பணி செய்யறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்காங்க. அதனால என்னுடைய பணி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக மக்கள் பணி எப்பவுமே கரெக்டா இருக்கும். இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய இப்போ உங்க அண்ணன் ஏற்கனவே திமுக தான் இருக்கிறாரு, நீங்க வந்து அதனால ஏற்கனவே திமுக கைக்கூலியா தான் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து அதிகமா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது முன்னாடியே நினைச்சு இப்பதான் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா ஆதவ் அர்ஜுனா அவங்க மாமியார் வந்து ஏடிஎம்கேல இருக்காங்க. ஏன் அவங்க ஏடிஎம்கே கைக்கூலியா போக மாட்டாங்களா? அதே மாதிரி நீங்க அதெல்லாம் விடுங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல எஸ்டிஆர் சாமுவேல்ராஜ் அவரை மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்கீங்க. அவங்க அண்ணன் விஜயசீலன் பொன்சீலன் ஒருத்தர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து டிஎம்கேல தான் இருக்கிறாரு. ஏன் அப்போ அவர் மட்டும் மாவட்ட செயலாளர் அறிவிச்சீங்க? அப்ப அவங்க டிஎம்கே கைக்கூலி இல்லையா? அதான் சொல்றேன். இந்த கட்சிக்கு இணையறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை டிஎம்கே கைக்கூலின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை எனக்கு சொல்லுங்க. இந்த காரணத்தினாலதான் இவங்களை டிஎம்கே கைக்கூலின்னு சொன்னோம் அப்படிங்கறது சமூக வலைத்தளங்களே வெளியிட சொல்லுங்க. இதனால இவங்களோட தொடர்புல இருந்தாங்க, அதனால இவங்க டிஎம்கே கைக்கூலின்னு. நான் அதுதான் ஓப்பனாவே அப்பவே சொல்லிட்டேன். இந்த டிஎம்கே கைக்கூலிங்கிறது என் சொந்த சகோதரர்கிட்ட இந்த இடத்துல நிக்கிறாங்க. நான் 2 வருஷமா பேசலைங்க. என் வீட்டுக்கு 2 வருஷமா நான் போகல. ஏன்னா கட்சியே நான் முழு மூச்சியா நான் வந்து இருந்து நான் கட்சிக்காண்டி பாடுபட்டேன். ஆனா இவங்க என்னங்க ஒய்ஃபையே டிஎம்கே கைக்கூலின்னு சொல்லும் போது நானா எவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் சொல்லுங்க. அவங்க ஒய்ஃபையே அவங்க ஒய்ஃபை பத்தி சமூக வலைத்தளங்கள்ல அவ்வளவு விஷயம் வருது. அவர் என்ன செய்யணும்? இது என்னோட பர்சனல். இதை நீங்க வெளியே சமூக வலைத்தளங்கள்ல பேசாதீங்கன்னு சொன்னா அவங்க பேசாம இருக்க போறாங்க. உங்க தொண்டர்கள் தானே பேசுறாங்க, உங்க ஐடி விங்ல உள்ளவங்க தானே பேசுறாங்க. இது என்னோட பர்சனல். சொல்ல போனா கடன் வந்து யாருக்கு கொடுப்பாங்க? அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. பெத்த பிள்ளைங்களுக்கே கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் வந்து சொல்றாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.